கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்காக ஏசாயா 43 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். நீ என் பார்வைக்கு அருமையானதால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். பொதுவாக நம்மை மற்றவர்கள் கனம் பண்ண வேண்டும் என்று தான் நினைப்போம். இங்கே தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான்? கர்த்தர் நம்மை பார்த்து நீ கனம் பெற்றாய் என்றல்லவா சொல்லுகிறான். அப்படியானால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம். ஒவ்வொரு கிறிஸ்தவளும் தேவனுடைய பார்வைக்கு அருமையானவர்களாக இருக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறான். யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று எழுதியிருக்கிறது. 1 சாமுவேல் 2:30 என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனயின பண்ணப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். மல்கியா 1:6 பிதா தன் குமாரனையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். ஏசாயா 29:13 இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் ஆண்டவரை கனம் பண்ணுகிறோமா அல்லது அசட்டை பண்ணுகிறோமா? நமது பரம பிதாவை, நமது பரம எஜமானை நமது இதயத்தின் ஆழத்திலிருந்து கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய இரட்சகருக்கு ஊழியம் செய்து வந்தால் பிதாவானவர் நம்மை நிச்சயம் கனம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. வெறுமனே உதட்டளவில் அவரை பிரசித்திப்படுத்தி பிரஸ்தாபப்படுத்தி ஸ்தோத்திரங்களை சொல்லி உதட்டளவில் மட்டும் துதித்து வந்தால் நாம் அவரை கனம் பண்ணுவது எப்படி? மல்கியா தீர்க்கதரிசி சொல்லுவது போல நாம் கர்த்தரை அசட்டை அல்லவா செய்து கொண்டிருக்கிறோம். நீதிமொழி 14:31 சொல்லுகிறபடி தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான் என்ற வசனத்தின்படி செய்து நாம் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழி 3:9 உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. 2 தீமோத்தேயு 2:21 ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, நாம் கனவீனமான பாத்திரமாய் இருக்கக்கூடாது, கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்க வேண்டும். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? பழைய சுபாவங்களை நம்மை விட்டு சுத்திகரித்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமான் உபயோகிக்கிறதுமான ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும். எந்த நற்கிரியையும் செய்வதற்கு ஆயத்தமாக்கப்பட்டதான கனத்துக்குரிய பாத்திரமாயிருந்தால் நாம் ஆண்டவரை கனம் பண்ணுகிறவர்களாயிருப்போம். ஆண்டவர் நம்மை கனம் பண்ணுவார். ஆகவே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறது போல அவருடைய பார்வைக்கு அருமையானவர்களாக விலையேற பெற்றவர்களாக நாம் இருந்தால் நிச்சயம் நம்மை கனம் பண்ணுவார். நானும் உன்னை சிநேகித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கேட்டு நாம் மகிழுவோம். இந்த புதிய நாளிலும் வருகிற நாட்களிலும் தேவன் அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.